ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இந்திய அணி ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்த ஒரு வெற்றி சாம்பியன் ட்ராஃபியில் பெருசாக கை கொடுக்காது. அதற்கான காரணத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பலரும் ரோஹித் சர்மா மேலே முன் வச்சுட்ருக்காங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொடரையும் கைப்பற்றியிருக்காங்க. இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு களமிறங்கின இங்கிலாந்து அணியில் 304 ரன்கள் சேர்த்திருப்பாங்க 49.5 ஓவருக்கு. இங்கிலாந்து அணி சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா 300 ரன்களுக்கு மேலே ரன்கள் சேர்த்தாலுமே கூட தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த அணியில் டக்கெட், ரூட் இவங்க 2 பேருமே அரை சதம் அடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஹாரி ப்ரூக், பட்லர், லிவிங்ஸ்டன் இவங்களாம் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. இந்திய தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா 6 பவுலர்ஸ் பவுலிங் போட்டிருப்பாங்க. அதில் ஜடேஜா 3 விக்கெட்ஸ் கைப்பற்றி பெரிய ஒரு அதிர்ச்சியை இங்கிலாந்து அணிக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த கேமில் ஜடேஜா நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால வருண் சக்கரவர்த்தி பெருசாக வெளியில் தெரியலை. வருண் சக்கரவர்த்தி 10 ஓவர் போட்டு 54 ரன்னை விட்டு கொடுத்து 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த கேமில் மட்டும் வருண் சக்கரவர்த்தி 2-3 விக்கெட்ஸை கைப்பற்றி ரன்களை கம்மியாக விட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னா சாம்பியன் ட்ராஃபியில் அவருக்கு இடம் கிடைப்பதற்கான சூழல் உண்டாயிருக்கும். ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காம ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு போயிட்டாரு. தனியாலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து நம்ம இந்திய அணி களமிறங்கியிருப்பாங்க. இந்திய அணியில் நீண்ட நாளைக்கு பிறகு ரோஹித் சர்மா ஃபார்முக்கு 119 ரன்களை அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி முதல் ஓடிஐ கேமில் 3வது இடத்துல களமிறங்கி அரை சதம் அடித்த கில் இந்த முறை ஓப்பனிங் களமிறங்கி 60 ரன்கள் சேர்த்திருப்பாரு. 4வது இடத்துல தொடர்ந்து களமிறங்கி நல்ல ஒரு ஆட்டத்தை ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ராகுலோட 5வது இடத்தை முதல் 2 போட்டியில் அக்சர் பட்டேல் கிட்ட கொடுத்தாங்க. ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அக்சர் பட்டேலை ராகுலுக்கு முன்னாடி களமிறக்கி விட்டாங்க. அது 2 போட்டியிலுமே கை கொடுத்துச்சு. 2 போட்டியிலுமே அக்சர் பட்டேல் சிறப்பாக ஆடி இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிலையும் அக்சர் பட்டேல் முன்னாடி களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ முதல் 2 ஓடிஐ கேமை நம்ம ஜெயிச்சு தொடரை கைப்பற்றி இருக்கோம். என்னதான் நம்ம தொடரை கைப்பற்றி இருந்தாலுமே கூட இந்த தொடர் வெற்றி அப்படிங்கிறது பெருசாக இந்தியாவுக்கு சாம்பியன் ட்ராஃபியில் கை கொடுக்காது அப்படின்னு பல முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கம்பீர் மற்றும் ரோஹிட்டோட பிளேயிங் 11 தான் குற்றம் சொல்கிறாங்க. இப்போ பிளேயிங் 11ல் ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேருக்குமே முதல் 2 ஓடிஐ கேமில் வாய்ப்பு கொடுக்கல. இப்போதைக்கு இந்திய அணியில் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஷமி இருக்காரு. முதல் ஓடிஐ மற்றும் 2வது ஓடிஐ ரெண்டுலேயுமே ஷமி சுமாரான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு. பெருசாக அவருக்கு விக்கெட்ஸும் விழுகலை. அதே மாதிரி ரன்களையும் வாரி வழங்கினார். இப்போ 2வது ஓடிஐ கேமில் கூட 7.5 ஓவர் போட்டு 66 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் மட்டும் தான் ஷமி கைப்பற்றி இருப்பார். எக்கானமி 8.40. மற்ற எந்த பவுலருக்குமே இந்த அளவுக்கு அதிகமாக எக்கானமி போகலை. அப்போ ஷமி ஃபார்ம் அவுட்டில் இருக்காருங்கிறது தெரியுது. இல்லை அவர் முழுசாக இன்னும் சரியாகலை. பழைய பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியலை. இன்னொரு புறம் பும்ராவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியலை. பும்ரா சாம்பியன் ட்ராஃபியில் ஆடுவாரா அப்படிங்கிறதே தெரியலை. அப்போ பும்ராவை நம்பி தான் இந்தியா இருக்குது. அப்படிங்கிறப்ப சிராஜும் இந்த தொடரில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி சூழலில் இப்போதைக்கு நல்லா கரண்டாக ஃபார்மில் இருக்க ஹர்ஷ்தீப் சிங்கை தொடர்ந்து பெஞ்சிலே உட்கார வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை உள்ளே கொண்டு அவரும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கம்பீர் அந்த கேகேஆர் பாசத்தினால ஹர்ஷித் ராணாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல ஃபார்மில் இருந்து பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரையும் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்க 2 பிளேயர்ஸ் பெஞ்சில் உட்கார வச்சு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம நீங்கள் இப்படி உட்கார வச்சிங்க அப்படின்னா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு கம்பீர் மற்றும் ரோஹிட்டை பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.